Hi students, இன்னைக்கு பார்க்க போகிறது 10th standard CBA சமச்சீர். So exercise 3.14 ல here given the sum number 4 or 5? 4. The question is exercise 3.14, the alpha beta sum very very important. If alpha and beta are the roots of the equation 7x square plus 9ax plus 2 equals 0. And then one more given, beta minus alpha equal to minus 13/7. Find A. So, இப்போ A calculate பண்ணும். Okay. ஒரு information கொடுத்திருக்காங்க. Usually alpha and beta are the zeros and roots எல்லாம் ஒண்ணுதான். Zeros roots தான். So, அப்படி கொடுத்தாலே initial step sum product. அதுதான் நம்ம போட போறோம். So, initial போடுறது. So, இதுக்கு A compare this to general format. Is it correct? So, equation equal 0 கொடுப்பாங்க. Polynomial equal 0 வராது. அவ்வளவுதான் difference. அதோட ஒரு difference இல்லை. A is 7, B is A, C is 2. So, including sign ஓட எடுக்கணும். இங்க எல்லாமே plus பிரச்சனை இல்லை. But minus வந்தா including sign ஓட எடுக்கணும். Okay. So, next again alpha plus beta. Is it correct? That is sum product. So, sum minus B by A. What is your B? B is A by A. Product, what is product? Alpha into beta, that is C by A. What is your C? 2 by 7. This is number 1. This is number 2. What is given? Number 3. That is beta minus alpha. Then order எழுதிட்டு 3 வச்சுக்கலாம். So, இப்போ இங்கே எழுதுறப்ப நமக்கு ரெண்டு இன்ஃபர்மேஷன் இருக்கு. Alpha plus beta equals this. அதே மாதிரி alpha into beta equal to 2 by 7. ஸோ இப்போ இந்த இருக்கிறதுல நம்ம சால்வ் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் ஏ எங்கே இருக்குது? இந்த ஃபர்ஸ்ட் ஒன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் ஏ பை 7னா ஏ கேல்குலேட் பண்ணால் ஃபஸ்ட்டு ஆல்ஃபா பீட்டா வேணும். ஸோ ஃபைண்ட் ஏ தான் நம்ம எய்ம். ஸோ ஏ இதில் தான் இருக்குது, இதில் இல்லை. ஸோ இஷ்யூ இல்லை. இப்போ இதில் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா தெரிஞ்சால் தான் ஏ கேல்குலேட் பண்ண முடியும். ஒரே ஒரு அன்னோன் தான் இருக்கணும், மற்றதெல்லாம் நோன் வேல்யூவாக இருந்தால் தான் எப்பயுமே ஃபைண்ட் வாட் அது கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஏ கண்டுபிடிக்கணும் ஆல்ஃபா பீட்டான்னு தெரியணும். ஆல்ஃபா பீட்டான்னு தெரியும்னா as usual நம்ம என்னென்ன நம்ம கையில் இருக்கோ அதை வச்சு யூஸ் பண்ணி போடுவோம். ஸோ தட் இஸ் மைனஸ் இது ஆர்டர் எழுத போகிறேன் நான். மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு எழுதி வச்சா இட் இஸ் ஈஸி ஃபார் அஸ். இது 3. ஸோ ஆல்ரெடி நம்மள்ட்ட ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு சம்திங் இருக்குது. ஆல்ஃபா இன்டு பீட்டா ஈக்குவல் டு திஸ் இருக்குது. மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு திஸ் இருக்குது. ஸோ இப்போ இது ரெண்டையும் நீங்கள் சால்வ் பண்ணிட்டு கூட கண்டுபிடிக்கலாம். இது ரெண்டும் சால்வ் பண்ணால் என்ன கிடைக்கும்? பீட்டா கிடைக்கும். அகெயின் சப்ஸ்டியூட் பண்ணணும், ரெண்டில் ஏதாவது ஒரு ஆல்ஃபா கிடைக்கும். ஆல்ஃபா பீட்டாவையும் ஃபர்ஸ்ட்டில் சப்ஸ்டியூட் பண்ணால் ஏ கிடைக்கும். இருக்குல்லையா? ஓகே. இல்லைன்னா இதிலேருந்து ஆல்ஃபாவோ பீட்டாவோ மாடிஃபை பண்ணி இதில் வச்சு போட்டு அப்படியும் கண்டுபிடிக்கலாம். தட் இஸ் ஆல்சோ அனதர் வே. சப்ஸ்டியூஷன் சொல்லுவாங்க. ஸோ நான் இப்போ சொன்னது எலிமினேஷன் மெத்தட் ஃபஸ்ட்டு சொன்னது. அதில் பண்ணாலும் ரைட், அதுவும் சால்வ் தான். ஸோ சால்வ் பை எலிமினேஷன், சப்ஸ்டியூஷன், கிராஸ் மல்டிப்ளிகேஷன், 3 டைப்ஸ் இருக்குது. மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணுறது எலிமினேஷன் யூஸ் பண்ணுவோம், அப்புறம் சப்ஸ்டியூஷன் யூஸ் பண்ணுவோம். எலிமினேஷன்ங்கிறது 1ஐயும் 3ஐயும் யூஸ் பண்ணி போட்டால் எலிமினேஷன். ஸோ 2ஐயும் 1ஐயும் இல்லாட்டி 2ஐயும் 3ஐயும் யூஸ் பண்ணலாம். இதுலேருந்து ஆல்ஃபாவோ பீட்டாவோ மாடிஃபை பண்ணி வச்சுட்டு இதில் அப்ளை பண்ணலாம். இல்லை இதில் கூட அப்ளை பண்ணலாம், இதில் வேணால் அப்ளை பண்ணலாம். பட் ஆல்ஃபா கூட சம்திங் இல்லை பீட்டா கூட சம்திங்னு மாற்றிட்டு அப்ளை பண்ணால் சப்ஸ்டியூட் பண்ணால் அது பேர் சப்ஸ்டியூஷன் மெத்தட். எது வேணால் அந்த சிம்பிளிஃபிகேஷனுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். தட்ஸ் யுவர் கன்வீனியன்ட். உங்களுக்கு எது ஈஸியாக வரும் அதுவும் அதை ஃபாலோ பண்ணி. எனக்கு எலிமினேஷன் ஈஸி மிஸ், சப்ஸ்டியூஷனை விடனா அதுதான் யூஸ் பண்ணுறது பெட்டர். நான் கூட இந்த எலிமினேஷன் தான் யூஸ் பண்ண போகிறேன், அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்குங்கிறதுனால. ஸோ 1ம் 3யும் யூஸ் பண்ண போகிறோம். சால்வ் 1 and 3. ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல்ஸ் minus a by 7. So next 3 is minus alpha plus beta equals minus 13 by 7. Is it correct? So add பண்ணா இது cancel ஆயிடும். beta plus beta 2 beta. So இங்க பண்றப்ப ரெண்டுக்கும் சேர்த்து ஒரே 7 add தான் பண்றோம். அப்ப அப்படியே எழுது. கரெக்ட்டா? It is what 2 beta. What is our beta? Beta is minus a minus 13 by 7 into 2. Is it correct? So your beta value is minus common எடுத்துக்கோங்க, ஈஸியாக இருக்கும். இதுதான் உங்களோட பீட்டா. பீட்டா ஓவர் நவ். நெக்ஸ்ட் அவர் எய்ம் ஆல்ஃபா. இந்த பீட்டாவை எடுத்து நீங்கள் சால்வுக்கு எதை யூஸ் பண்ணீங்களோ
எல்லா சம்க்குமே இதான் ப்ரொசீஜர். சால்வுக்கு எந்த 2 ஈக்குவேஷன் யூஸ் பண்ணமோ அது 2ல் இதில் வேணால் போடலாம். தட் இஸ் த ப்ரொசீஜர். மூணாவது ஒன்றில் போடக்கூடாது, சால்வுக்கு யூஸ் பண்ணதில் தான் போடணும். ஸோ இப்போ நம்ம இங்கே போட போகிறோம். ஸோ சப்ஸ்டியூட் பீட்டா இன், நான் ஃபஸ்ட்டு வந்து ஈஸியாக இருக்கிறதுனால அதில் போடுறேன். ஏன் அதில் தான் ப்ளஸ் இருக்குது, ஸோ பிரச்சனை இல்லை. நமக்கு மைனஸ் இருக்கிறத எப்போயுமே சூஸ் பண்ணக்கூடாது, மிஸ்டேக்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வர சான்சஸ் மோர். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு எடுக்கிறேன். தட் இஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, தட் இஸ் ஆல்ஃபா ப்ளஸ் இன்ஸ்டெட் ஆஃப் பீட்டா திஸ். இஸ் இட் கரெக்ட்? பீட்டா இது போடலாமா? ஆல்ஃபா ப்ளஸ், ஆக்சுவலாக இதில் மைனஸ் வந்ததுனால மைனஸ், ஈக்குவல்ஸ் மைனஸ் a by 7. Is it correct? So our aim is alpha. So alpha மட்டும் இந்த சைடு வச்சுக்கோங்க. minus a by 7. இந்த மைனஸ் வந்து இந்த சைடு ப்ளஸ் ஆகும். ஓகே. ஸோ LCM of these two 14. 7 14ல் LCM 14 தான். சப்போஸ் டவுட் இருந்தால் சைடில் போட்டுக்கலாம், LCM நீங்கள் போட்டுட்டு போடலாம். ஸோ இப்போ 7 இருக்குது, இதால் 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இஸ் இட் கரெக்ட்? இங்கே 14 இருக்குது, ஸோ எதாலையும் மல்டிப்ளை பண்ண தேவையில்லை நியூமரேட்டரை. ரைட் ஆஸ் இட் இஸ். ஸோ இது a ரெண்டு பேரும் லைக் டேர்ம்ஸ். ஸோ லைக் டேர்ம்ஸ் டிஃப்ரென்ஸ் என்னாருக்கு? சப்ராக்ஷன். கிரேட்டஸ்ட் நம்பர் சைன் போட்டு கிரேட்டஸ்ட் நம்பர் வந்து ஸ்மாலஸ்ட் நம்பரை பண்ணணும். 2 - 1 1a plus 13 by 14. It is your alpha. Okay. So beta alpha ரெண்டும் over now. சரியா? இப்போ என்ன பண்ண போறோம்னா alpha beta substitute calculate பண்ணதுக்கு அப்புறம் just you are applying alpha beta calculate பண்ணதுக்கு அப்புறம் you are applying in the second one because இது ரெண்டும் இன்வால்வ் ஆயிடுச்சு. ஏன் இதில் யூஸ் பண்ணணும்னா இது யூஸ் பண்ணிட்டீங்க, இதுவும் யூஸ் பண்ணிட்டீங்க, இது இன்னும் யூஸ் பண்ணல. அது இல்லாமல் இதில் ஏ இல்லாமல் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, அதனால இதில் அப்ளை பண்ணணும். பிகாஸ் இதில் ஒரு ஆல்ஃபா பீட்டாவில் என்ன இருக்குது? ஏ இருக்குது. ஸோ இதில் ஏ கல்ல போடக்கூடாது, அதுவும் இல்லாமல் யூஸ் பண்ணதுலேயே திரும்ப போடக்கூடாது. எத்தனை யூஸ் பண்ணிட்டோம்? 1 3 யூ யூஸ்டு ஆல்ரெடி. ஸோ கொடுத்துருக்குற எல்லா இன்ஃபர்மேஷனும் யூஸ் பண்ணணும். தட் இஸ் த மெயின் திங். ஸோ இப்போ எது யூஸ் பண்ணாமல் இருக்குமா? ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ஈக்குவல் டு 2/7. ஸோ செகண்ட் அப்ளை பண்ணும். ஸோ சப்ஸ்டியூட் alpha and beta in 2. So alpha into beta equal to 2/7. Is it correct? What is your alpha? Minus a plus 13 by 7. 7 or 14? 14. Sorry. Beta is minus a right in this step. Okay. Minus 13 by 14. I am writing in this step. Equals 2/7. Very clear. So now a plus b, a minus b. So the a is minus, actually minus a, b is 13. It is look like a plus b into a minus b. So a square minus b square you are applying here. So minus a square, is it correct? Minus 13 square by 14 into 14. 14 square equals 2/7. Is it correct? So minus square பண்றப்ப it is becomes plus a square பண்ணா a square minus 13 square is 169. Correct? 14 square is 196 equals 2/7. Our aim is now a square minus 169 equals 2/7. This becomes here into 196. ரெண்டுக்கு கேன்சல் பண்ணலாமா? 7th table 2 times 14 balance 5 56. How many times? 8. So a square minus 169 equals 2 into 28. 20 into 2 40, 8 into 2 16, 56. Correct? So a square minus 169 equals 56. Just to bring this 169 in this side. Okay? Now பண்றோம். Minus becomes plus in the right side. So a square is how much this? Adding these two. Whatever one you put 170 or 50, 220 or 5. 225. What is your a square? 225 means 225 is square. 15. Okay. So 15 square. Your a is 15 plus or minus 15. Plus 15. ஏன்னா a minus வரலாமே. Because it's எல்லாமே நம்பர் தானே. ஸோ அதனால் ப்ளஸ் ஆர் மைனஸ் போடுவோம். ஸோ எப்போயுமே ஸ்கொயர் ரூட்டாக மாற்றினீங்கன்னா ஸ்கொயரை ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டுக்கணும். ப்ளஸ் ஆர் மைனஸ் எங்கெல்லாம் மைனஸ் சூஸ் பண்ண மாட்டோமோ அங்கே மட்டும்தான் விட்டுறணும்.
இது வந்து ஒரு ஈக்குவேஷனில் ப்ளஸ் மைனஸ் எல்லாமே அப்ளிகபிள். எங்கெல்லாம் மைனஸ் எடுக்க மாட்டோம்? லென்த்து, பிரெத்து, வால்யூம், ஏரியா, மெஷர்மெண்ட்ஸ் அந்த மாதிரி வரப்பெல்லாம் மைனஸ் எடுக்க மாட்டோம். அப்போ ஷியோராக நீங்கள் ப்ளஸ் ஆர் மைனஸ் அங்கே போட தேவையில்லை. எப்போல்லாம் ஏ ஸ்கொயர் ஏவாக மாறுதோ அது வந்து ரூட்டாக மாறும் இந்த சைடு. ஸோ ரூட்டாக மாறுறப்ப இது 2 to 5 இல்லையா? 2 to 5. ஸோ ரூட்டுக்கு முன்னாடி ப்ளஸ் ஆர் மைனஸ் வரணும். ஸ்கொயர் ரூட், நாட் அ கியூப் ரூட்லாம், ஸ்கொயர் ரூட்டுக்கு முன்னாடி. ஸோ ஸ்கொயர் வந்து ஸ்கொயராக மாறுதுன்னா ஸ்கொயர் ரூட்டாக மாறிடும் ரைட் சைடு போகிறப்ப. ஸ்கொயர் ரூட் முன்னாடி எப்போயுமே ப்ளஸ் ஆர் மைனஸ் போடணும். ப்ளஸ் ஆர் மைனஸ் 15 எல்லா சம்ஸ்க்குமே எழுதுவோம். சப்போஸ் இது ருபீஸ் சம் சப்போஸ் இருந்துச்சுன்னா ஃபைனலாக எழுதுறப்ப மைனஸ் எடுத்துட்டு தேர்ஃபோர் ப்ளஸ் ருபீஸ் 15. ஸோ லென்த்தாக இருந்தால் ப்ளஸ் 15 சென்டிமீட்டர் அப்படி கன்க்ளூட் பண்ணுவோம். இது வரைக்கும் ப்ளஸ் ஆர் மைனஸ் போடுவோம். ஃபைனல் கன்க்ளூஷனில் நெகட்டிவ் எடுக்க மாட்டோம் பிகாஸ் அந்த கேசஸ்க்கு. இங்கே வந்து மைனஸும் அப்ளிகபிள். ஏன் ஹியர் ஈக்குவேஷனில் -2 வரலாம், +15 -15 எது வேணால் வரலாம். ஏ இருக்கிற இடத்துல இந்த இடத்துல +15 வந்தாலும் ஒரு ஈக்குவேஷன் தான், -15 வந்தாலும் அதுவும் ஒரு ஈக்குவேஷன் தான், வரக்கூடாதுன்னுலாம் கிடையாது. ஸோ அதனால் ஏ எடுக்கிறப்ப கேர்ஃபுல்லாக போகணும். ஏ +15 போட்டிங்கன்னா இட் இஸ் ராங், ½ மார்க் கட் பண்ணுவாங்க. ஸோ ஆன்சரோட மார்க் கட் ஆகிடும். வெரி கிளியர். Next we are going to see the sum. Fifth sum, if one root of the equation is twice the other. So ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, one root is twice the otherனா இப்போ ஒன்று ஆல்ஃபா, இன்னொன்று பீட்டா வந்து ட்வைஸ்னா 2 ஆல்ஃபான்னு எடுக்கணும். ஸோ இந்த பேட்டர்ன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம். ஸோ ஒன் ரூட் இஸ் ட்வைஸ் தி அதர், த்ரைஸ் தி அதர், 4 times தி அதர், 5 times தி அதர். இந்த மாதிரி சொன்னாங்கன்னா ஒன்று எப்போயுமே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, ஆல்ஃபாவை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, பீட்டாவை அதுக்கேற்ற மாதிரி மாற்றுங்க. ஒன் த ஸ்கொயர் த அதர்னா ஆல்ஃபா ஸ்கொயர்னு போகணும். ஒன் இஸ் த ட்வைஸ் தி அதர்னா 2 ஆல்ஃபா, ஸ்கொயர் வேறு ட்வைஸ் வேறு, சரியா? ட்வைஸ்னா 2 போடணும், இன்ட்டு 2. த்ரைஸ்னா 3 ஆல்ஃபான்னு எடுக்கணும் பீட்டாவை. ஸோ இந்த சின்ன டிஃப்ரென்ஸ் தான் வச்சு கிரியேட்டிவிட்டி கேட்பாங்க. ஸோ ஹியர் கிவன் ஒன் ஈக்குவேஷன் அண்ட் தென் ஃபைண்ட் ஏ கேட்டிருக்காங்க. ஒன் ரூட் இஸ் ட்வைஸ் தி அதர்னா ஆஸ் யூஷுவல் வி நோ தட் ஆல்ஃபா அண்ட் பீட்டா. ஆல்ஃபா இஸ் சேம், ஆல்ஃபா தான். பீட்டாவை மட்டும் ட்வைஸ் தி அதர்னு சொன்னால 2 ஆல்ஃபான்னு எடுக்கணும். எல்லா சமுக்கும் ஆல்ஃபா ஃபிக்ஸ்டாக வச்சுக்கோங்க. பீட்டாவை என்ன இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்களோ அதுக்கு இந்த மாதிரி எழுது. எதை வேணால் ஃபிக்ஸ் பண்ணலாம், நம்ம இஷ்டம். பட் எப்பவுமே ஆல்ஃபாவை டச் பண்ணாதீங்க, பீட்டாவை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க பெட்டர். ஸோ இது ஆல்ஃபானா இது ட்வைஸ் தி அதர்னா 2 ஆல்ஃபா. ஒன் இஸ் த ஸ்கொயர் ஆஃப் அதர்னா பீட்டா வந்து ஆல்ஃபா ஸ்கொயர். ஸோ த்ரைஸ் தி அதர்னா 3 ஆல்ஃபா, 4 times தி அதர்னா 4 ஆல்ஃபா பீட்டா. ஸோ ஆல்ஃபாவை டச் பண்ணாதீங்க, ஆல்ஃபா இஸ் ஆல்ஃபா. ஓகே, ஆல்ஃபா இஸ் ஆல்வேஸ் ஆல்ஃபா தான். ஸோ இப்போ ஆஸ் யூஷுவல் வி நோ தட் ஹியர் ஏ இஸ் 2, B is -A, C is 64 எழுதிக்கணும். ஆஸ் யூஷுவல் எப்பயுமே ரூட்ஸு ஒரு ஈக்குவேஷன் சொல்லி ரூட்ஸ்ன்னு சொன்னாலே யூஸ்வல் வே ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா, 2 things இஸ் இம்பார்ட்டன்ட். அதை நம்ம வாடகை போட்டுற வேண்டியதான். அதை நம்ம முடிச்சதுக்கு அப்புறமேட்டு அதுக்கப்புறம் தான் கிவன் ஆச்சு நெக்ஸ்ட் ஸ்டெப் வாட். ஸோ இனிஷியலாக எதுவுமே தெரிலனா கூட நீங்கள் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா போடலாம். போட்டால் ஐடியா வரும் அதுக்கப்புறம், இல்லைனா அட்லீஸ்ட் அந்த மார்க் கிடைக்கும். ஓகே, ஸோ வாட் இஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா? minus b by a. So sum. So minus b by a means here minus, here one minus, so plus a by 2. Okay, and then product is alpha into beta, that is c by a. What is your c? 64 by 2. Okay, it is 32. So you know these two. And then one more information, beta equal to 2 alpha. ஸோ இப்போ இந்த பீட்டா ஈக்குவல் டு 2 ஆல்ஃபாவை உங்கள்கிட்ட இருக்கிற இந்த 2 இன்ஃபர்மேஷன்ஸில் ஒன்றும் இல்லையா போட போகிறீங்க. ஓகே, ஸோ டோட்டலி 3 இன்ஃபர்மேஷன்ஸ் வச்சுக்கோங்க. ஓகேயா, டோட்டலாக இது கிவன் நம்ம சம் ப்ராடக்ட் ஒரு 2 இன்ஃபர்மேஷன்ஸ். இந்த 3 இன்ஃபர்மேஷன்ஸை யூஸ் பண்ணி ஃபைண்ட் ஏ தான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ இதை எடுத்து ஃபஸ்ட்டில் உள்ள போடணும், செகண்டில் போட்டால் என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் வருதோ அதை பற்றி மூவ் பண்ணுவோம். மோஸ்ட்லி எப்பவுமே ஃபஸ்ட்டு செகண்டில் போட்டுருணும். இது ப்ராடக்ட்னால இதில் போட்டால் ஃபஸ்ட்டு ஒரு வேல்யூ வந்துடும் ஈஸியாக. ஸோ எப்போயுமே செகண்டில் ஃபஸ்ட்டு போட்டுட்டு அப்புறம் ஃபஸ்ட்டுக்கு வாங்க, அது பெட்டர் எப்போயுமே, புரியுதா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், சப்ஸ்டியூட் 1 in 2ல் போடுறோம், கரெக்டாக? ஸோ ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ஈக்குவல் டு 32ல் போட போகிறோம். ஸோ இது என்ன இருக்குது, ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ஈக்குவல் டு 32ல் ஆல்ஃபா இஸ் ஆல்ஃபா தான் ஆல்வேஸ், பீட்டா இஸ் 2 ஆல்ஃபா. இஸ் இட் கரெக்ட்? ஸோ இன்ட்டில் இருக்குது, அப்போ 2 ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா, ஆல்ஃபா ஸ்கொயரா? ஆல்ஃபா ஸ்கொயர் இஸ் 32 by 2. 16. வெரி குட், 16.
alpha square 16, alpha plus or minus root 16, plus or minus 4. So alpha is ready now. Alpha is plus or minus 4. Alpha முடிஞ்சிச்சு. Next நம்மளோட வேலை பீட்டா வேணும். ஸோ பீட்டா கால்குலேட் பண்ணணும்னா இப்போ இதில் போட்டிங்கல்ல, இப்போ இதை எடுத்து இதில் அப்ளை பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக பீட்டா வந்துடும். கரெக்டாக இதில் போகணும். இந்த ஒன்றை யூஸ் பண்ணாலே பீட்டா வந்துடும். பீட்டா ஆல்ஃபான்னு தெரிஞ்சோன்னே ஆக்சுவலாக ஃபைண்ட் ஏன்னா ஏ எதில் இன்வால்வ் ஆயிருக்கு 1ல். அந்த ரெண்டு வேல்யூவே 1ல் அப்ளை பண்ணால் யூ வில் கெட் ஏ. ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம வேலை ஆல்ஃபா இஸ் ஓவர்னா பீட்டாவுக்கு போகணும். பீட்டாவுக்கு போகணும்னா இதில் போட்டாலே போதும். ஸோ சப்ஸ்டியூட் ஆல்ஃபா இன் ரோமன் லெட்டர் 1. கரெக்டா? ஸோ போட போகிறோம். ஸோ பீட்டா ஈக்குவல்ஸ் 2 into alpha. So 2 into plus or minus 4. Your answer is plus or minus 8. Okay? Okay for you? சரி, ஆல்ஃபா பீட்டா முடிச்சிட்டோம். ஸோ இப்போ நம்மளோட எய்ம் வந்து ஏ. இது ஏ. ஸோ ஏ இதிலலாம் இன்வால்வ் ஆகல. இதில் மட்டும்தான் இன்வால்வ் ஆகிருக்குன்னா அதில் மட்டும் தான் போட முடியும். அப்போனா சப்ஸ்டியூட் ஆல்ஃபா அண்ட் பீட்டா இன் 1. So alpha plus beta equal to a by 2 la podum. So alpha plus beta equals a by 2. What is our alpha? 4 or plus or minus 4? Plus or minus 4. Inge plus or minus 8 equals இது வேணா plus or minus மேல plus or minus போடுவோம். Okay. Plus or minus 4 plus or minus plus or minus 8 equals a by 2. So plus or minus இருக்கும்போது என்ன பண்ணுறதுன்னா இப்போ ஸ்டாண்டர்டாக ப்ளஸ் மட்டும் வச்சு ஒன்று கேஸ், அடுத்த கேஸ் மைனஸ் மட்டும் எடுத்துகிட்டு போகும். இப்போ ப்ளஸ் மட்டும் எடுக்க போகிறோம். என்ன பண்ண போகிறோம்? கேஸ் 1ல் ப்ளஸ் 4 ப்ளஸ் 8 கரெக்டாக ஆட் பண்ணால் 12. க்ராஸ் மல்டிப்ளை பண்ணால் a is 24. Is it correct? Case 2. Case 2 என்ன பண்ண போறோம்? Excuse me. மைனஸ் மட்டும் எடுக்க போறோம். ஸோ ரெண்டுலேயுமே மைனஸ் மட்டும். -4 -8 இங்கே போடுறேன், வேறு ஒன்றும் இல்லை. ப்ளஸ் ஆர் மைனஸ்னால் ஒரு கேஸில் ப்ளஸ் ஒரு கேஸில் மைனஸ். ஸோ -12 a by 2. a is -24. a க்கு ரெண்டு வேல்யூ வரும். that is very very important. your a is therefore a is plus or minus 24. are you clear? that is very very important. நீங்கள் பாட்டுக்கு வெறுமனே இங்கே ஒரு வேல்யூ இங்கே ஒரு வேல்யூ எடுத்தீங்கன்னா இங்கே ஆல்ஃபா ஒரு வேல்யூ எடுத்தால் பீட்டா கண்டிப்பாக ஒரு வேல்யூ வரும். ப்ளஸ் ஆர் மைனஸ் வராது. அங்கே வரலன்னா இங்கேயும் வராது. ஒரு கிளியர்? அப்போ ஏ வந்து 24ன்னு எழுதுனா ஹாஃப் மார்க்கோ 1 மார்க்கோ அந்த மார்க் கட் ஆகும். ஸோ ஒரு ஆன்சர் தான் வரும், உங்களுக்கு ஒரு ஆன்சர் வரலன்னு. ஒரு கிளியர்? ஸோ டூ இட் கேர்ஃபுல்லி. ஸ்கொயர் ரூட்க்கு முன்னாடி ப்ளஸ் ஆர் மைனஸ் டெஃபினட்டாக போடணும். இதெல்லாம் ஈக்குவேஷன் நம்பர்ஸ் அதுக்குனால போட்டு தான் ஆகும். ருப்பீஸு, லென்த்து, பிரெத்து, வால்யூம், ஏரியா இதுக்கு தான் வந்து நெகட்டிவாக அவாய்ட் பண்ணிவிடுவோம். ஆக்சுவலாக இது வரைக்கும் போடுவோம். அடுத்த ஸ்டெப்பில் நெகட்டிவ் தேவைப்படாது, எழுதக்கூடாது. அதனால் ப்ளஸ் மட்டும் எழுதிட்டு ஃபர்தராக மூவ் பண்ணுவோம். இது நம்பர் சிஸ்டம், அல்ஜிப்ரா நம்பர்ஸ்லாம் வரதுனால கண்டிப்பாக இதில் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் ரெண்டுமே வரணும். அப்படி போட்டால் தான் உங்களுக்கு டபுள் ஆன்சர் வரும், அதர்வைஸ் சிங்கிள் ஆன்சர் தான் வரும். Very clear this? So next sum, sixth sum. If one root of the equation is square of the other, what is the meaning? Here given one quadratic equation 3x square plus kx plus 81 equal to 0. Find k. Here given information one root is square of the other. அப்போ alpha is alpha, beta is alpha square எழுதணும். ஸோ எப்போயுமே ஆல்ஃபா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, அது ஆல்ஃபா தான் எப்போயுமே. ஸோ என்ன இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்களோ அது பீட்டாக்கு எழுதணும். ஸ்கொயர் ஆஃப் தி அதர்னா ஸ்கொயர் ஆல்ஃபா ஸ்கொயர்னு எழுதணும். ட்வைஸ்ன்னு எழுதப்போ என்ன சொன்னோம்? 1 is 2 ஆல்ஃபான்னு எழுதணும். பீட்டா தான், எல்லாமே பீட்டா தான் சேஞ்ச் பண்ணும். ஸோ அதனால இப்போ நம்ம இதில் இன்ஃபர்மேஷன் ஆஸ் யூஸ்வல் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்தாலும் என்ன பண்ணுவோம்? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, ஆல்ஃபா இன்டு பீட்டா, அதுதான் இனிஷியல். அதை எப்போயுமே போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு இருக்கிற இன்ஃபர்மேஷன் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ லெட் ஆல்ஃபா அண்ட் பீட்டா ரூட்டில் ஆல்ஃபா இஸ் எப்போயுமே ஆல்ஃபா, பீட்டா இஸ் 1 is the square of the other னு சொன்னனால ஆல்ஃபா ஸ்கொயர்னு எடுக்கிறோம் பீட்டாக்கு. ஸோ ஆஸ் யூஸ்வல் யுவர் ஏ இஸ் 3, your B is K, your C is 81. Is it correct?
So next, sum product. Sum formula alpha plus beta is minus b by a minus bk. A is 3. Is it correct? Next, product, that is alpha into beta, that is c by a, that is c by a, that is 81. c is 81 by 3. It is getting cancelled, na? You should cancel. Allama? 27 times varum. 27. So இருக்கிற information 1, 2, 3. போன சம்ல பார்த்தா அதே மாதிரி தான். அந்த மூணு இன்ஃபர்மேஷனை you just do. இது 1, இது 2, இது 3. ஓகே. ஸோ இந்த 1 எடுத்து 2ல 3ல போடுறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், கே இன்வால்வ் ஆகிருக்கனால இதில் ஃபஸ்ட்டில் போடாதீங்க, இதில் தான் ஃபஸ்ட்டு போகணும். அப்போ தான் யூ ஜஸ்ட் கெட் யுவர் ஆல்ஃபா பீட்டா. ஆல்ஃபா பீட்டா கண்டுபிடிச்சோன்னு தான் இங்கே வரணும் கேக்கு. ஏன்னா ஒரு அன்னோன் தான் இருக்கணும், அந்த ஒரு அன்னோன் கே. இப்போ நமக்கு ஆல்ஃபா தெரியாது, பீட்டா தெரியாது, கே தெரியாது. அப்போ கேக்கு டேரக்டாக போக முடியாது. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம எய்ம் ஆல்ஃபா பீட்டாவை ஃபைன் பண்ணிவிட்டு ஆஃப்டர் தட் தான் கேக்கு நம்ம மூவ் பண்ணணும். அதுக்கு எப்பயுமே சப்ஸ்டியூட் 1 in 3. 3ல தான் பண்ணணும். இந்த ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ஈக்குவல் டு 27ல பண்ணணும். ஸோ ஆல்ஃபா எவ்வளோ? ஆல்ஃபா தான். பீட்டா எவ்வளோ? ஆல்ஃபா ஸ்கொயர். இஸ் இட் கரெக்ட்? ஸோ ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா ஸ்கொயர், இட் இஸ் ஆல்ஃபா கியூப். ஆல்ஃபா கியூப் 27னா கியூபுக்கு அந்த ப்ளஸ் ஆர் மைனஸ்லாம் கிடையாது. ஸோ இதையும் கியூப் வர மாதிரி எழுதணும். ஹவு இட் கேன் பி ரைட்? 3 கியூப். இஸ் இட் கரெக்ட்? 3 into 3 into 3. So your alpha value is now 3. இதுக்கு plus or minus போடக்கூடாது, அது only for square root. கியூபுக்கு 4க்கு 5க்குலாம் கிடையாது. பவரை மட்டும் ரைஸ் பண்ணி பவரை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுறதா மீனிங். ஸ்ட்ரைக் அவுட் பண்ணாதீங்க, பவரை ரிமூவ் பண்ணிட்டு எழுதுவோம், அவ்வளோதான். ஆல்ஃபா ஓவர் நவ். ஸோ நெக்ஸ்ட் அவர் எய்ம் இஸ் பீட்டா. பீட்டா கால்குலேட் பண்ணணும்னா யூ ஆர் அப்ளையிங் த சேம் திங். ஆல்ஃபாவை எடுத்து என்ன அப்ளை பண்ணுவோம்? இன் ஒன் மோர் இங்கே போடணும். எப்பயுமே பீட்டா கேட்டாங்கன்னா இந்த பீட்டாவில் தான் போடணும், சரியா? ஸோ ஆல்ஃபா கால்குலேட் பண்ணதுக்கப்புறம் சப்ஸ்டியூட் என்ன போடணும்? ஆல்ஃபா இன் 1. ஓகே, இருக்குல்லையோ? ஸோ 1ல் போட்டோன்னா ஆல்ஃபா வேல்யூ 3. ஸோ பீட்டா ஈக்குவல்ஸ் 3 ஸ்கொயர், இட் இஸ் 9. ஸோ பீட்டா ஆல்சோ ஓவர் நவ். இப்போ ஆல்ஃபா பீட்டா ரெண்டு கால்குலேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் கேஓ ஏஓ வாட் எவர் இட் இஸ் யுவர் சம்மில் நன்னோனும் அது இருக்கிற ஈக்குவேஷனுக்கு மூவ் பண்ணும். ஸோ அது இருக்கிற ஈக்குவேஷன் எது? நம்பர் 2. ஸோ சப்ஸ்டியூட் ஆல்ஃபா பீட்டா அண்ட் பீட்டா இன் 2. ஓகே. ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல்ஸ் மைனஸ் கே பை 3. இதுதான் உங்களோட 2. எதுவுமே எழுதிடுறேன், என்னவோ அந்த ஈக்குவேஷன் எழுதி தான் அப்ளை பண்ணுறேன், சரியா? ஸோ சப்ஸ்டியூட் ஆல்ஃபா அண்ட் பீட்டா இன் 2ல் போடுறோம். ஸோ ஆல்ஃபா பீட்டா ஆன்சர்ஸ் இங்கே போட போகிறோம். ஸோ உங்கள் பீட்டா வந்து 9, ஆல்ஃபா வந்து 3. ஸோ 3 + 9 ஈக்குவல்ஸ் மைனஸ் கே பை 3. ஸோ இயர் சேம் சைன், ஸோ அடிஷன். ஸோ 12 ஈக்குவல்ஸ் மைனஸ் கே பை 3. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கே மீன்ஸ் மைனஸ் கே இஸ் 12 into 3 36. கே இஸ் மைனஸ் 36. இந்த மைனஸ் சேஞ்ச் ஆகும். ஸோ ஃபைண்ட் கே தான் சொல்லியிருந்தாங்க இல்லையா? ஸோ கே இஸ் மைனஸ் 36. ஒரு கிளியர். இந்த சம்மில் ப்ளஸ் ஆர் மைனஸ் வராது, பிகாஸ் இது ஸ்கொயர் ரூட் கிடையாது. ஸ்கொயர் ரூட் முன்னாடி தான் ப்ளஸ் ஆர் மைனஸ் வரணும். க்யூபு, பவர் 4, பவர் 5 எது வந்தாலும் பவர் ரைஸ் பண்ணிவிட்டு நம்பரை மட்டும் தான் எடுக்கணும். அது ப்ளஸ் ஆர் மைனஸ்க்கு ரீசன் 2 ஆன்சர் வரும்னா ஸ்கொயருக்கு தான் 2 ஆன்சர் வரும், க்யூபுக்கு 3 ஆன்சர் வரும். அதனால அதுக்கு அந்த மாதிரி சொல்ல மாட்டோம். ஸ்கொயருக்கு தான் எப்போயுமே 2 சான்ஸ், ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 ஆன்சர்ஸ் சான்சஸ் இருக்குது. அதனால் ஸ்கொயர் ரூட்டுக்கு முன்னாடி மட்டும் தான் அது போடணும். திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் சம். எப்பயுமே இந்த ஃபஸ்ட்டு எழுதி வச்சுட்டு 1 2 3 நேம் கொடுத்து அலோகேட் பண்ணிட்டாலே யூ நோ வெரி வெல். இது இருக்கா கே, இதுதான் கண்டுபிடிக்கணும், கால்குலேட் பண்ண வேண்டியது. அதனால் இதை டச் பண்ணக்கூடாது ஃபஸ்ட்லங்கிறத மைண்டில் வச்சுக்கணும். ஸோ இப்போ இது 2 இருக்குன்னா இதில் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது, பிகாஸ் அதுதான் ஆக்சுவலாக கிவனு. அதை வந்து யூஸ் பண்ண முடியாது. அப்போ அதை தான் எடுத்து 3ர்டில் யூஸ் பண்ணணும். ஸோ 3rd யூஸ் பண்ணதுக்கப்புறம் திரும்ப அகெயின் 1ல் யூஸ் பண்ணுவோம் அந்த ஆன்சரை. 1 யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் 2. ஆக மொத்தம் கிவன் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கோம். இஸ் இட் கரெக்ட்? 1 2 3 3 ஈக்குவேஷனுமே இன்வால்வ் ஆகிருக்கும். ஸோ எப்போயுமே மேக்ஸில் அப்படி தான் கிவன்லாம் எழுதிக்கணும், ஃபைண்ட் என்னன்னு எழுதிட்டு கிவன் எல்லாமே யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணாமல்
ரொம்ப ரேரான சம்ஸில் தான் ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் சும்மா எக்ஸ்ட்ரா இருக்கும் அன்யூஸ்டாக. வெரி கிளியர். மற்றபடி எல்லாமே யூஸ் பண்ணுறது தான் கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணிட்டாலே நமக்கு அது எல்லாமே வேல்யூஸ் வந்துடும். ஸோ என்ன பண்ணுவோம், ஒரு சில விட்டுருவோம், மறந்துட்டு அது அப்படியே ஆன்சர் வராமல் நிற்கும். ஸோ எப்பவுமே கிவன் எல்லாத்தையும் ப்ராப்பராக யூ ஷுட் யூஸ். ஓகே. ஸோ இப்போ கே வேல்யூ -36, இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம். இந்த பேட்டர்னில் ஸ்கொயரு கியூபு ஒன் இஸ் த கியூப் ஆஃப் அதர் ஒன் அப்படின்னா பீட்டா இஸ் ஆல்ஃபா கியூப்னு எடுக்கணும். என்ன எடுக்கணும்? 1 ரூட் இஸ் த கியூப் ஆஃப் தி அதர்னு கேட்பாங்க. அப்போ ஆல்ஃபா கியூப்னு எடுக்கணும். ஸோ க்ரியேட்டட் கொஷின்ஸ் இருக்குது உங்களுக்கு கம்பல்சரியில். ஸோ அது மாதிரி இருக்கிறப்ப என்ன பண்ணும், ஸோ ஓனாக கேட்குறப்ப லேர்ன் பண்ணி போட தெரியணும், அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ 1 இஸ் த கியூப் ஆஃப் த அதர்னா ஆல்ஃபா கியூப்னு எடுக்கணும் பீட்டாவை. 1 இஸ் தி 4 டைம்ஸ் ஆஃப் தி அதர்னா 4 ஆல்ஃபா, 4 டைம்ஸ். சரியா? 1 இஸ் தி 5th பவர் ஆஃப் த அனதர் ஒன்னா 5th பவர்னு சொன்னால் பவர் 5, 5 டைம்ஸ் வேறு 5th பவர் வேறு. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் புரியணும். வெரி கிளியர்.